என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் குண்டக்குடியிலார்கள். மக்களுக்கு ஆடு இலவசம், மக்களுக்கு மாடு இலவசம். இந்த கேடுகட்ட திராவிட ஆட்சியாளர்களுக்கு நாடு இலவசம். அதுதான் இந்த மண்ணை 50 ஆண்டு காலமாக ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சியின் சாதனை. தனி மனிதன் நான் கையேந்தினால் பிச்சை, ஆடு ஏந்தினால் இலவசம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆடு தருகிறோம், மாடு தருகிறோம், மிக்சி தருகிறோம், கிரைண்டர் தருகிறோம், மடிக்கணினி தருகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்கிறோம், மாணவர்களுக்கு பஸ் பாஸ் இலவசமாக கொடுக்கிறோம். இந்த இலவசம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அன்றாடம் மக்கள் செலுத்தக்கூடிய சோப்பு, சீப்பு, அரிசி, பருப்பு, கண்ணாடி, வருமான வரி, இது எல்லாம் சேர்ந்துதான் மக்களுடைய வரி பணம். ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய அரசு மக்களிடமிருந்து முறையாக வரியை பெற்று அந்த வரியை மக்களுக்கு கல்விக்காகவும், மருத்துவத்திற்காகவும், தூய குடிநீருக்காகவும், நல்ல சாலை வசதிக்காகவும் பிரித்து கொடுக்க வேண்டும். அதற்காக தான் நாம் வாக்களித்து இவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். முதலாக சட்டமன்ற தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த 1952ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் 4 லட்சம் கோடி. இந்த 2021 இருந்து இந்த 2026 வரை திமுக அரசு பெற்றக்கூடிய கடன் 4 லட்சம் கோடி. அப்ப பாருங்க எவ்வளவு திருடி இருப்பான்னு பாருங்க. நின்றால் வரி, நிமிர்ந்தால் வரி, நடந்தால் வரி, குனிந்தால் வரி, வரி 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 வரின்னு என் மக்களை உழைப்பை சுரண்டி அண்டி பிழைக்கிறார்கள் இந்த திருட்டு திராவிடர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்னு மாத்தி 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 உங்களுடைய வாக்கு செலுத்தி இவரை நம்புகிறீர்கள். நோக்கி வாழும் உலகெல்லாம் மண்ணன் கோல் நோக்கி வாழும் குடி. அப்படி என்றால் என்ன விளக்கம்? ஒரு நாட்டில் உயிர்கள் எல்லாம் எப்படி மழைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்ல தலைவன் வருவான், நல்லாட்சி தருவான் என்று நல்ல தலைவன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாட்டு போட்டான். என்ன பாட்டு போட்டான்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னா. உண்மையிலே விடிஞ்சிருக்கா? இதே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்ப சொத்துக்கு வரி உயர்த்தப்படுகிறது. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது சொத்துக்கு வரி உயர்த்தப்படுகிறது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்ப கேட்டார் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? சொத்துக்கு வரியா, சொத்தை புடுங்கிறதுக்கு வரியான்னு கேட்டார். ஆனா நாங்க கேட்கிறோம், இப்ப என்ன எதை புடுங்கிறதுக்காக ஸ்டாலினோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு? என்ன எதை புடுங்கிறதுக்காக ஸ்டாலினோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு? எதை புடுங்கிறதுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு? இதே எடப்பாடியோட ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்பட்டது. அப்ப ஸ்டாலின் கேட்டார், மின் கட்டண வரி உயர கேட்கும் போது சாக்கடிக்குன்னு சொன்னார். இப்ப இதே ஸ்டாலின் ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? இதே எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் அவரோட வீட்டு வாசல்ல கருப்பு கொடி காட்டிக்கிட்டு மதுக்கடைக்கு எதிராக போராடினார். இப்ப இதே ஸ்டாலின் ஆட்சியில மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கா இல்லையா? மூடப்பட்டிருக்கா? இதே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் போராடினார்கள். அப்படி போராடிய மக்கள் 13 பேரை சுட்டு கொலை செய்தது அதிமுக அரசு. திமுக என்ன சொன்னாங்க? இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த 13 பேரை சுட்டுக் கொன்ற காவலர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிருக்கான்? இப்ப அந்த சுட்டுக் கொண்ட காவலர்களுக்கு பதவியை கொடுத்திருக்கான், பதவி உயர்வு கொடுத்திருக்கான். எது மாற்று? சிந்திக்கணும் என் அன்பிற்குரிய உறவுகளே, எது மாற்று நீங்க சிந்திக்கணும். இதே இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில 17 கோடி ஊழல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆணையர், பொறியாளர் இவங்க எல்லாரும் மேலயும் அதிமுக ஆட்சியில 17 கோடி ஊழல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த திமுக ஆட்சியில 2021 25 இந்த காலகட்டங்கள்ல 4 கோடி ஊழல். அப்ப அதிமுகவையும் திருட்டு, திமுகவையும் திருட்டு, அதிமுகவையும் ஊழல், திமுகவிலும் ஊழல். அப்ப நாங்க சொல்றோம், என்ன சொல்றோம்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்றோம். எப்படி மாற்று? என் அன்பிற்குரியவர்களே, இதே இந்த திண்டுக்கல் மாநகராட்சி 2014ஆம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டது. இந்த 2014 இருந்து 2026 12 ஆண்டுகள் ஆகுது. இந்த 12 ஆண்டுகள்ல இந்த 48 வார்டுகள்ல இவங்க இங்க வசூல் பண்ணக்கூடிய சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி இதை என்னவா பயன்படுத்தினாங்க? ஒன்னும் செய்யல. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்கவே மாற்று, நாம் தமிழர். எப்படி மாற்று? வெளிப்படையான நிர்வாகம். திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில 17 கோடி ஊழல், திமுக ஆட்சியில 4 கோடி ஊழல். நாங்க சொல்றோம் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமாக ஊழலான ஒரு சமுதாயத்தை படைப்போம் நாங்க சொல்றோம். அதனால நாங்க சொல்றோம் நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. இந்த இடத்தில் ஒரு கோவில் இருக்கிறது.
இந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கருவறைக்குள் வரக்கூடாது என்று சொல்வது இந்திய அரசியல். இந்திய அரசியல். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நீங்கள் கோவிலுக்குள் போகலாம், உங்களை கோவிலுக்குள் போவதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்று சொல்வது திராவிட அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்ன தெரியுமா? இந்த கோவிலே எங்களோடதுடா, என்ன யாரா நீ உள்ள போக கூடாதுன்னு சொல்ற தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல். கச்சத்தீவை இலங்கைக்கு தூக்கி கொடுத்தது இந்திய அரசியல். வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். கச்சத்தீவை திருப்பி கொடு, இல்லைன்னா எங்களை பிரிச்சு விடு. இது தமிழ் தேசிய அரசியல். இது தமிழ் தேசிய அரசியல். கோவிலுக்குள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓத வேண்டும், இது இந்திய அரசியல். வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். இங்க இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில், பழனி, திருச்செந்தூர் இந்த கோயில் எல்லாம் வழக்கு தொடுத்து தமிழில் வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்று நாம் தமிழகத்தில் செய்தது இது தமிழ் தேசிய அரசியல். இங்கே தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களை திணிப்பது இந்திய அரசியல். அவர்களுக்கு வேலைகள் கொடுப்பது திராவிட அரசியல். இந்திக்காரர்கள் வட இந்தியர்கள் இங்க வந்து வாழட்டும், அவர்களுக்கு இன்னலைன் பர்மிட் உள்நுழைவு அனுமதின்னு கூட சொல்றது தமிழ் தேசிய அரசியல். சாதி பார்த்து சீட்டு கொடுப்பது திராவிட அரசியல். சாதி பார்த்து போடாத ஓட்டு, நீ சாதி பார்த்து போடுற ஒவ்வொரு ஓட்டு எனக்கு தீட்டு தமிழ் தேசிய அரசியல். மாணவர்களுக்கு பஸ் பாஸ் இலவசம் வேணும், சரியான சமமான தரமான கல்வி அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வது தமிழ் தேசிய அரசியல். நீட் தேர்வை உள்ளே நுழைத்தது இந்திய அரசியல். வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். நீட் தேர்வு மூலமாக வரக்கூடிய மருத்துவ கவுன்சில்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அங்கீகரிக்க வேண்டாம், எம் மருத்துவர்கள் எம் மக்களுக்கு சேவை செய்யட்டும் என்று சொல்வது தமிழ் தேசிய அரசியல். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 44 தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய அரசியலமைப்பில் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த 44 இடங்களில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வேட்பாளராக நிறுத்துவது திராவிட அரசியல், இந்திய அரசியல். இது போக இந்த 44 இடங்கள் போக 10 பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை சீட்டு கொடுத்து அழகி பார்த்து நின்றிருப்பது தமிழ் தேசிய அரசியல். மொத்தம் பழங்குடியின மக்களுக்கு 234 சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதி தான் பழங்குடியின மக்களுக்கு. அப்படி அந்த 2 பழங்குடியின தொகுதிகளில் பழங்குடியின மக்களை நிறுத்துவது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இதோ இருக்கக்கூடிய பழனி சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில் பழங்குடியின பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். திருநங்கைக்கு முதலாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மழையும் நீரையும் காட்டையும் எல்லாத்தையும் அழித்து வெட்டி கூறு கூறாக விற்பது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் நீரையும் காட்டையும் கனிம வளத்தையும் அடுத்த தலைமுறைக்காக காத்து நிற்பது தமிழ் தேசிய அரசியல். அன்பிற்குரியவர்களே, இந்த பகுதியில் பெரியார் காலனி, அண்ணா காலனி, பெரியார் காலனி என்ற பேர் இருக்கு, ஆனா பெரியோர்கள் வாழ்ற காலனியா இருக்கா? இங்க அண்ணா காலனி, என் அண்ணன்கள் வாழ்ற மாதிரியா காலனியா இருக்கா? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது 500 ரூபாய் 1000 ரூபாய் ஓட்டுக்கு பணம், அது திராவிட அரசியல். இந்த பெரியார் காலனியிலும் அண்ணா காலனியில் கூடிய பகுதி மக்களுக்கு நெடுங்காலமாக பட்டா இல்ல. ஆனா இதை பத்தி இந்தியா இருக்கக்கூடிய திராவிட கட்சியாளர்கள் கேட்பாங்களா? இல்ல மக்கள் நீங்க கேட்பீங்களா? ஓட்டுக்கு ஒரு முறை 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுக்க வருவாங்க. அப்ப கேளுங்க, எனக்கு 500 ரூபாய் வேணாம், 1000 ரூபாய் வேணாம், நான் வாழக்கூடிய பகுதிக்கு பட்டா குடுறான்னு கேளுங்க. சீனிவாசன் வருவார், கேளுங்க. அப்புறம் இன்னொரு கட்சி ஒட்டுண்ணி கட்சி, கம்யூனிஸ்ட் 4 சீட்டுக்காக போய் திமுக மண்டியிடக்கூடிய கட்சி வருவாங்க, கேளுங்க. அவங்ககிட்ட கேளுங்க, நீங்க படிச்ச காரல் மார்க்ஸ், லெனின் இதெல்லாம் என்னத்துக்கு 4 சீட்டுக்கு திமுக போய் மண்டியிடுவதற்கான்னு கேளுங்க. எதுக்காக நீ திமுக கூட்டணி வைக்கிறேன்னு கேளுங்க. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எங்கள் சகோதரி பொறியாளர் முத்தரசி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி விற்கிறான். அவன் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் மிளகாயை வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடியாக்கி விற்கிறான். அவன் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடம் ஒரு தக்காளியை வாங்கி கொண்டு போய் தக்காளி ஜாம் தயாரித்து தக்காளி ஊறுகாய் தயாரித்து கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்தை தேவையான லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்தை தேவையான பம்பு செட் அமைச்சு கொடுக்கிறவங்க கோடீஸ்வரனா இருக்கான். இவங்க எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கும்போது ஏண்டா விவசாயி மட்டும் ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்குன்னா அது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும்தான். அதனாலதான் எங்க அண்ணன் சொன்னார், என்ன சொன்னார்? ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, வேளாண்மை அரசு பணி. நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்? நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்? தரமான சமமான கல்வி, மருத்துவம், குடிநீர் அனைவருக்கும் இலவசம்.
நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி இளைஞர்கள் அந்த வேலையை பயன்படுத்தி அந்த வேலையின் மூலமாக வாழக்கூடிய ஒரு பெருமைமிகு வாழ்க்கையை நாங்கள் தருவோம். மிக்சி இலவசமா தர மாட்டோம், கிரைண்டர் இலவசமா தர மாட்டோம். இளைஞருக்கு வேலையை கொடுத்து அந்த வேலை மூலமாக சம்பளத்தை வைத்து அந்த சம்பளத்தின் மூலமாக அவன் யார்ட்டையும் கையேந்தாத நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பொறியாளர் முத்தரசி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.